கஞ்சா கடத்தல் வழக்கில் தண்டனை விதித்த ஆத்திரத்தில் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றவாளி அங்கு அதகலத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அவர் அராஜகத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அழைத்துச் செல்லும் காட்சிகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றவாளி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மதுரையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி தற்போது அராஜகத்தில் ஈடுபட்ட காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கஞ்சா கடத்தல் வழக்கில் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே ஜன்னல் கண்ணாடியை உடைத்து நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்து குற்றவாளி அராஜகத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. மதுரையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அராஜகம் செய்த நிலையில் விவரங்களை முடிய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், என்ன நடந்ததுங்க? அதாவது மதுரை கீரத்துறை காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த 2024 ஆண்டு 65 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் மதுரை புதுச்சேரி ரோடு முரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் வழக்கானது மதுரை மாவட்ட போதை தடுப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய 3 மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் 3 12 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஹரிஹரகுமார் தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை அடுத்து ஆத்திரமடைந்த குற்றவாளிகளான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் ஆகிய இருவரும் மிரட்டல் விடுக்கும் வகையில் நீதிமன்றத்தின் வளாகத்தில் உள்ள கண்ணாடிகளை உடைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் நீதியரசர் அவர்களுக்கு நான் வெளியிலே வந்தால் உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்று நீதியரசர் அவர்களுக்கே 2 குற்றவாளிகளும் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் சத்தம் சொட்ட மிரட்டல் விடுத்தபடி சென்ற 2 மீதும் காவல்துறை அளித்த புகாரின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் 2 கைது செய்தார்கள். 2 பேரும் நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதியே கொலை மிரட்டல் விடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாம்.